ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நெய்வேத்தியமா ரவை வச்சு கிச்சடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு நான் 1 கிளாஸ் வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நெய் விட்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல நெய்யும் விட்டுக்கிறேன். நெய் விடும்போது கிச்சடிக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டும், மணமும் கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பும், கடலை பருப்பும் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். கூடவே ஒரு 4 பீஸ் வரமிளகா மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். இப்போ அடுத்ததா இஞ்சியும், பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ டேஸ்ட்டுக்காக. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். இந்த கிச்சடியில் நான் பூண்டும், வெங்காயமும் சேர்த்துல. அப்புறம் சின்னதா நறுக்கின தக்காளி 1 சேர்த்துட்டு, அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா வதக்குறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதுதான் இந்த கிச்சடிக்கு நமக்கு டேஸ்ட் குடுக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும், ஒரு கை மல்லித்தழை சேர்த்துறேன். கூடவே நறுக்கி வச்ச கேரட்டும், பட்டாணியும் ஒவ்வொரு கப் சேர்த்துறேன். இப்போ வெஜிடபிள்ஸையும் ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ரவை எந்த கிளாஸ்ல எடுத்தோமோ, அதே கிளாஸ்ல நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இப்போ உப்பு 1 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம தக்காளிலையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். ரவை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 150 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்திட்டு கொதிக்க விடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை போட்டு நல்லா கிளறுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் கிளற ஒரு கூழ் பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா ஒரு டைட்டான மூடியை போட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம 5 to 10 மினிட்ஸ் வேக விடணும். என்னோடய ஸ்டவ்வில் ஃப்ளேம் கொஞ்சம் ஹையாக இருக்கிறனால நான் இடையில கொஞ்ச நேரம் கழித்து கிளறி விட்டு திருப்பி மூடி வச்சுருக்கேன். 5 to 10 மினிட்ஸில் நம்ம கிச்சடி ரெடி. கடைசியாக நம்ம கொஞ்சம் மல்லித்தழையும், 1 டீஸ்பூன் போல் நெய்யும் மேலே விட்டுட்டு அப்படியே டைட்டாக மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸில் நம்மளோட நெய்வேத்தியம் ரெடி. அப்படியே சாமி கும்பிடுறதுக்கு நான் நெய்வேத்தியம் எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளான நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.